இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை இந்த உலகிற்கு விட்டுச் செல்கின்ற ஒரு காரணியாக பார்க்க முடியும். நற்செய்தி இன்று அருமையாக சொல்கிறது, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். இயேசு நம்மோட இருக்கிறதுனால பயனா, அவர் நம்மளை விட்டு போகிறதுனால பயனா? அவர் இருக்கிறதுனால பயன் இருக்கு, ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போனால்தான் துணையாளர் உங்களை தேடி வருவார். அவர் சும்மா சொல்லலை. அந்த துணையாளர் உங்களை தேடி வருவது சாதாரண காரியத்திற்காக வரல. அவர் பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆமென், ஆமென். இந்த உலகம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் தவறான கருத்துக்கள் கொண்டுள்ளது. அந்த தவறான கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த தூய ஆவியானவர் வருவார். அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியானவர் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவாக்கினர்கள் தான் பாவத்தை சுட்டி காட்டினார்கள். அரசர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் இறைவாக்கினர்கள் போய் நின்றாங்க, நீ தவறு செய்கிற, நீ தப்பு பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு. அல்லது ஒரு நகரமே தவறு செய்ததென்றால் இறைவாக்கினர் இங்கே செல்கிறார்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக தப்பு செய்கிறீங்க, 40 நாட்களில் அழிந்து போவீர்கள் அப்படி இறைவாக்கினர்கள் அவர்கள் எச்சரித்தார்கள். அங்கே தூய ஆவியானவர் செயல்படலை. ஆனால் தந்தையாம் கடவுள் இறைவாக்கினர்களை அபிஷேகம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தார், எங்கு பாவம் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகுதான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் எல்லோர் மத்தியிலும் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் செயல்படுவதற்காக, பாவத்தை பற்றிய தவறான கருத்துக்களை எடுத்து போடுவதற்காக, பாவம் என்ன என்றால் என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்காக நம் உள்ளத்திற்குள்ளாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? இருக்கிறாரா? எப்போ இருக்கிறாரு? எப்பயாவது இருப்பார் ஃபாதர், எப்பயுமே இருக்க மாட்டார் ஃபாதர். அவர் எப்பயுமே இருந்தால் எனக்கு பிரச்சனை ஃபாதர், நான் சுதந்திரமாக இருக்க முடியாது ஃபாதர், நான் நிம்மதியாக வாழ முடியாது, நான் நினச்சதை செய்ய முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சதை பண்ண முடியாது, நினச்ச காரியங்களை என்னால் நிம்மதியாக செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் வேண்டுமா வேண்டான்னு சொன்னாலும் ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் கொடுத்து விட்டார். ஆண்டவர் நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு துணையாளரை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு. அந்த இருக்கின்ற ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? தன் பாவம் இந்த உலகத்தில் தவறானது என்பதை சுட்டி காட்டி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, பாவத்திலிருந்து மனமாற்றம் கண்டுகொள்வதற்காக, பாவத்திலிருந்து ஒரு தீர்க்கமான முடிவை கண்டுகொள்வதற்காக ஆண்டவர் நம்முள் செயல்படுகிறார். தூய ஆவியானவர் மனம் திரும்புவதற்காக, பாவத்தை விட்டு நாம் வெளியேறி ஓடுவதற்காக ஆவியானவர் நம்முள்ளிருந்து தூண்டி எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உணர்றீங்க ஆவியானவர் என்கிட்ட இருந்து தூண்டுறாருன்னு? இவ்வளவு தானா? இத்தனை பேர் தானா? மற்றவங்கள்ட்டெல்லாம் அவர் இருக்கார் ஃபாதர், கொஞ்ச நாள் வாடகைக்கு வெளியில் போயிடுவார், பெர்மனெண்ட்டாலாம் வச்சுக்க மாட்டேன், பிரச்சனை. ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற போது நான் நிலை வாழ்வை கண்டுகொள்ள முடியும், மீட்பை கண்டுகொள்ள முடியும் என்று எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது நம் வாழ்வில் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரோடு பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார் எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 59 இறை வார்த்தை 1-2 சொல்கிறாரு, மீட்க முடியாதவாறு ஆண்டவருடைய கை ஒருபோதும் குறுகி போய் விடுவதில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை. நீங்கள் தீச்செயல்கள், உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவமே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று விவிலியம் சொல்கிறது. இப்போ பல நேரத்தில் நம்முடைய பாவம் தான்
ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவுக்கு, ஆண்டவரோடு கொண்டுள்ள இணக்கத்திற்கு நாம் வெகு தொலைவில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ பாவத்தை உணர்த்துபவர் ஆவியானவர். முன்னால் இறைவாக்கினர்கள் உணர்த்தி கொண்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க நேராக வந்தாங்க, சொன்னாங்க, தப்பு செய்கிற தண்டனை அனுபவிப்பா அப்படின்னா. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். சொல்கிறாரா இல்லையா? நீ தப்பு பண்ணுற, ஒரு மனசாட்சியாக உங்களுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ தப்பு பண்ணுற, வேண்டாம் விட்டுரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாவம் தான் ஃபாதர், இருக்குது ஃபாதர், கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எப்போ சரி பண்ணுறதுன்னு தெரியல, அதை விடணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். எப்போ சரி பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ? 60 வயசில், 80 வயசில் சரி பண்ணிடலாமா? இதெல்லாம் கோபந்தான் ஃபாதர், இது இருக்குது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியல, அது சரி பண்ணணும், சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன். என் பிள்ளைகளும் சொல்கிறாங்க, மனைவியும் சொல்லுது, என் வீட்டுக்காரன்னு சொல்கிறாரு, நானும் அப்படியே இருக்குன்னு தான் நினைக்கிறேன், முடியலை. இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார் என்றால் ஒரு தீர்க்கமான முடிவை நான் எடுக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு மனமாற்றத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதான் ஆவியானவர் மிக தெளிவாக சொல்ல, ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அத்தகைய ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும். ஆவியானவர் தான் நம்மளை ஒரு நிறைவான பாவ மன்னிப்பிற்கு தூண்டக்கூடியவர். பாவ செய்யறதுக்கெலாம் போகிறீங்களா? பாவ செய்யறதுன்னு ஒன்று இருக்கா? போவோம் ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு முறை. ஒரு சிலர் அடிக்கடி பாவம் செய்வாங்க, அடிக்கடி பாவ செய்யறதுக்கு வருவாங்க, பாவ செய்யறதுக்கு வருவாங்க. ஃபாதர், அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது ஃபாதர், அது ஒரு மாதிரி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு சிலர் அடிக்கடி பாவம் செய்கிறது நான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு உங்களை உணர்வே இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான். என்னுடைய கேள்வி என்று நான் உங்களிடம் கேட்பது, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டார்ன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்போ இருக்கு? ஒரு அம்மா பாவ செய்யறதுக்கு வரும்போது, ஃபாதர் 30 வருஷத்துக்கு முன்னால் நான் செஞ்சேன். ஏம்மா எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் மன்னிக்கலை, நீ நம்பிக்கிட்டே இருக்கியா? இன்னும் ஆண்டவர் உன்னை மன்னிக்கலை, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? கடவுள் மன்னிக்கக்கூடியவருங்க, கடவுள் மன்னிப்பை கொடுப்பவர், அருளுகிறவர். இந்த உலகத்தில் ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுறார் அப்படின்னா, பல நேரத்தில் நம்மளுடைய சாத்தான், தீமையானவன் நம்மை ஆளுகை செய்கிறான். தீமையானவன் நமக்குள்ளே ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவம் செஞ்சவன் அப்படின்னு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 9 இவ்வாறு சொல்கிறது. வாசித்தீங்கன்னா, இறை வார்த்தையை வாசித்தீங்கன்னா, பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது, அழகு என்னும் சாத்தான் என்று அழைக்கப்படும், அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு, உலகம் முழுவதையும் ஏமாற்றியது. பாருங்க, விவிலியம் மிக தெளிவாக, தொடக்கத்தில் தோன்றிய அந்த சாத்தான் உலகம் முழுவதையும் அது ஏமாற்றியது, மண்ணுலகிற்கு அது தள்ளப்பட்டது, அதன் தூதர்கள் அதன் வெளியே தள்ளப்பட்டார்கள். அந்த பாம்பானது மண்ணுலகிற்குள்ளாக தள்ளப்பட்டது, அதன் தூதர்களும் அதனோடு வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னார், இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்பங்க நீங்கள் அதிகமாக ஒரு பெரிய தியான கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஃபாதர் பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அம்மா வந்துடும், ஐயோ ஃபாதர், நான் ஒரு காலத்தில் பண்ணேன் ஃபாதர், இப்படி ஆகிப்போச்சு, ஒரு காலத்தில் 30 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும். கேட்குற ஒரே கேள்வி, ஆண்டவர் மன்னிப்பவரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பவர். விவிலியம் மிக தெளிவாக சொல்லுது, எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வருகிறோ, அதான் தெளிவாக சொல்லுது, நம் சகோதர சகோதரி மீது குற்றம் சுமத்தியவன், அந்த பாம்பு, அந்த சாத்தான், அந்த பேயானவன் என்ன செய்கிறான்? குற்றம் சுமத்தியவன் கடவுளின் திருமுன் நீங்கள் நிற்கும்போது, நீங்கள் கடவுள் திருமுன்ல நிற்கும் போது தான் அதை உணர்த்திக்கிட்டே இருப்பான். டே நீ பாவி, நீ பாவி, நீ அந்த பாவத்தை செஞ்சில, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அது உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் என்ன பண்ணுறோம்? ஆமாம்ல, நான் பெரிய பாவி தான், நான் பாவம் செஞ்சிட்டேன் தான், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படலை தான். ஏன்னா இவன் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பாவம் செய்யறதை பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு.
எத்தனை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ன்ற நம்பிக்கையே நமக்கு வரலையே. அப்போ ஆண்டவர் இந்த சாத்தான் நமக்குள்ளே இருந்து தூண்டிக்கிட்டே இருக்க, இல்லை நீ பாவி, உன்னை மன்னிக்கப்படலை, நீ உன்னைக்கு மன்னிக்க மாட்டார் இப்படின்னு அடிக்கடி உங்களுக்குள்ளாக குற்றம் சுமத்தியவன் அவன் சுமத்தி கொண்டே இருக்கிறான், அவன் குற்றம் சாட்டி கொண்டே. ஆனால் விவிலியம் சொல்கிறது குற்றம் சாட்டியவன் அவன் வெளியே தள்ளப்பட்டான் என்று சொல்கிறது. ஆனால் நம்ம யாரை நம்புகிறோம்? அதான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நீ விவிலியத்தை வாசி. அங்கே என்ன சொல்லப்படுது? இன்று மீட்பு, வல்லமை, கடவுளின் மாட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் வந்துவிட்டன. நீ எப்போ அறிக்கை செய்கிறாயோ, எப்பொழுது மன்னிப்பை பெறுகிறாயோ, எப்பொழுது கேட்கிறாயோ, பாவத்திலிருந்து மனம் மாறிவிட்டேன் என்று அறிக்கை செய்து முழக்கம் எடுக்கிறாயோ, ஆண்டவர் பாதம் வந்து விட்டாயோ, அப்பொழுது உனக்கு மீட்பு வந்து விட்டது அப்படின்றார். பல நேரத்தில் அந்த மீட்பை என்ஜாய் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. கடவுளின் ஆட்சி உனக்குள்ளாக வந்து விட்டதுன்றார், அவருடைய அதிகாரம் உனக்குள்ளாக வந்து விட்டதுன்றார். இறைவார்த்தையை நம்புறினா, இந்த சாத்தான் நமக்குள்ளேருந்து தூண்டி கொண்டு குற்ற உணர்வை நம்புறினா, எதை நம்புகிறேன்? சாத்தானை தான் நம்புறீங்க, சாத்தானை தான் நம்புறீங்க. இல்லைன்னா பாவ மன்னிப்பின் மீது கொண்ட நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குமே. பாவ மன்னிக்க ஆண்டவர் நான் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிடுவீங்களே, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்களே. நான் குற்றவாளி சாமி, நான்லாம் பெரிய பாவி ஃபாதர், நான்லாம் பைபிள் தூக்குறதுக்கெலாம் தகுதி இல்லை ஃபாதர், நான்லாம் முன்னால் போய் நின்று பேசுறதுக்கெலாம் தகுதி இல்லை ஃபாதர் சொல்ல மாட்டோமே, சொல்ல மாட்டோம். ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னு எப்போ உணர்றோமோ, ஆண்டவர் எனக்குள்ளாக விசுவாசத்தை, மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விட்டார், மீட்பை கொடுத்து விட்டார், அதிகாரத்தை கொடுத்து விட்டார், எனக்குள்ளாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விட்டார் என்று எப்போ நம்புறீங்களோ, அப்போ அத்துணையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ளாக வேண்டும். ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. திருப்பாடல் மிக அருமையாக சொல்லும். திருப்பாடல் 103:12 வசனம் சொல்கிறது, மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து எத்துணை தொலைவு உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டார். Praise the Lord, praise the Lord. விவிலியம் சொல்லுது, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதோ, மேற்குனா இந்த பக்கம் எப்படி எவ்வளோ தூரம் இருக்கும்? உலகத்தின் எல்லை வரை அதான் மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு, உலகத்தின் எல்லை வரை இங்கிட்ட கிழக்கு இருக்குது. அதில் அருமையாக சொல்லுது, மேற்கினின்று கிழக்கு எல்லை எதுவரை உள்ளதோ அதுவரை அந்த தொலைவிற்கு உங்கள் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறார், அகற்றி விட்டார்னு சொல்லப்படுது. அப்போ எந்த அளவுக்கு நம்புகிறோம்? ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அகற்றி விட்டார் அப்படின்னு நம்புகிறோமா? நான் சொல்லிட்டேன், பாவத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்னை அந்த இடத்தில். அதான் எப்பொழுது நம்புகிறோமோ, நம்புகிறவன் தான் ஆண்டவரிடம் சுகத்தை அனுபவிக்க முடியும். நம்பலை அப்படின்னா உங்களால் எந்த காலத்திலும் அனுபவிக்க முடியாது. நம்பணும். நீங்கள் பல நேரத்தில் சாத்தானை நம்புகிறோம், சாத்தான் நமக்குள்ளேருந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அது உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கான், ஒரு உறுத்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கான், உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அந்த பாவம் செஞ்சினேன், இந்த பாவம் பண்ணேன், அப்போ பண்ணினேன், அதனால தான் எப்படி நடந்துச்சோ. அதை நீ மன்னிச்சிட்டாரியா? அதை நீ ஒப்பு கொடுத்தியா இல்லையா? அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டியா இல்லையா? மனம் வருந்தினியா இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டாரா இல்லையா? அப்போ அந்த பாவத்தை அண்டே தூக்கி போட்டாரா இல்லையா? ஏன் அந்த உணர்வு நமக்குள்ளாக வரமாட்டுது? ஏன் இந்த இறைவா? அதுதான் ஆவியானவர் கொடுக்கின்ற அபிஷேகம். ஆவியானவர் என்ன சொல்றாரு? பாவத்தை பற்றி இந்த உலகம் கொண்டிருக்கிற தவறான கருத்தை வெளியேற்றி விடுகிறது. ஆவியானவர் உங்களுக்கு புதிய கருத்தை கொடுக்கிறார். அது இறை வார்த்தையின், வேத வசனத்தின் அடிப்படையில், இறை வார்த்தையின் அடிப்படையில், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? இல்லை ஃபாதர், இனிமேலும் இன்னும் ஒரு தடவை நான் மன்னிப்பு கேட்டுறேன், பாவ சிங்கத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்றேன். அந்த 25 வருஷம் திருத்தவே முடியாது. சாத்தானோடே போகணும் தான், ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், சாத்தான் உங்களை குற்ற உணர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் உலகத்தை ஏமாற்றியவன். விவிலியம் சொல்கிறது, இன்றும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இறை வார்த்தை சொல்வதை நம்ப விடாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவர் சொல்கிறாரு, கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள அந்த அளவுக்கு அதை தூக்கி எறிந்து விட்டார், அந்த பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு, உங்கள் பக்கத்தில் இல்லைன்றாரு. அப்போ நான் ஏன் அந்த இறை வார்த்தையை நம்பலை? அந்த இறை வார்த்தையை முழுமையாக விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், ஆம், என் தேவன் என்னை மீட்டு விட்டார். நம்பணும். எசாயா புத்தகம் மிக அருமையாக சொல்லும்.
எசாயா புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தை 17 சொல்கிறது, என் பாவங்கள் அனைத்தையும் என் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர் என்று தாவீதரசர் பாடுகிறார். என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர் அப்படின்னு பாடுறாரு. ஆண்டவர் கண் முன்னால் வச்சு பார்க்கறதில்ல நம்முடைய பாவத்தை, அது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு இறை வார்த்தையை நம்புகிறோம்? இறை வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாக இருங்கள். இறை வார்த்தையை நம்புங்கள். அதான் ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வதற்காக, இறை வார்த்தையின் மீது விசுவாசம் கொள்வதற்காக. தன் குற்ற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தோம்னா சாத்தானின் பேச்சுக்கு இன்னும் அடிமணி. ஏன்னா அவன் ஏமாற்று வேலைக்கு இன்னும் நான் துணை போய்கிட்டு இருக்கேன். இறை வார்த்தை விடுதலை கொடுக்கிற இறை வார்த்தை சத்தியம். ஆண்டவர் தான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த சத்தியத்தை, அந்த இறை வார்த்தையை எப்பொழுது நம்புகிறோனோ அப்பொழுது ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிக்கப்பட்ட அந்த பாவத்தை, தூக்கி எறியப்பட்ட பாவத்தை சாத்தான் உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். ஒரு பாவத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பாவம், இதுதான் தண்டனை, இதுதான் உங்களுக்கு இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, இதுதான் குடும்பத்தில் மிகப்பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவன் யார்? இந்த சாத்தான். உங்களுக்குள்ளேருந்து நினைவுபடுத்திகிட்டே இருப்பான், குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் நம் வாழ்வில் மன்னிப்பு பெற முடியாமலே போய்விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை மிகப்பெரியது, மறந்து விடாதீர்கள். அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். அவர் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். அவன் பார்வையில் வைத்து பார்த்து கொண்டே இருப்பவர் அல்ல. என்னை மன்னிக்கின்ற தேவன், என்னை விடுதலை கொடுக்கிற தேவன், எனக்கு மீட்பை தருகிற தேவன், எனக்கு அதிசயத்தை தருகிற தேவன் என்று எப்பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நிறைவான மன்னிப்பையும் நலனையும் தரக்கூடியவர். பேதுரு எழுதிய முதல் திருமடல் சொல்கிறது, பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18-19 சொல்கிறது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது வெள்ளியோ பொன்னோ அழிக்கப்படக்கூடியது, அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அறிந்து விட்டார். நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்புறீங்களா? நம்புகிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை நீங்கள் பாவ மன்னிப்புக்கு போயிட்டு சொல்லிட்டீங்கன்னா, என் ஆண்டவர் அந்த சிலுவையில் அறைந்து விட்டார், நான் திருந்து விட்டேன் என்று மனம் மாறுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வும் ஒருபோதும் இருக்காது. குற்ற உணர்வை தூக்கி எறியுங்கள். அது சாத்தானுடைய வேலை. குற்றம் செய்த பிறகு பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். வருந்திய பிறகு மனம் மாற தவிக்க வேண்டும். மனம் மாற தவிக்கின்ற போது ஆண்டவரை தேட வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும். மன்னிப்பை பெற்ற உடனடியாக எனக்குள்ளாக இருக்கின்ற மிகப்பெரிய விசுவாசம், என் பாவம் என்றோடு அத்துணையும் போய்விட்டது, ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுத்து விட்டார், ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுத்து விட்டார். நம்புங்கள், நலமடைவீர்கள். நம்பவில்லை என்றால் உங்கள் குற்ற உணர்வே உங்களை மிகப்பெரிய பாவ உணர்ச்சிக்கு கொண்டு போய் வாழ்வில் சோகமும் அல்லது வேறு விதமான பாதையில் நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். இந்த உலகம் சைக்கலாஜிக்கலி இம்பேலன்ஸ், எங்கிட்டாவது கொண்டு போய் உங்களை விட்டுறோம். அது நம்மை ஒருபோதும் மீட்க முடியாது. ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் ஆண்டவர் அந்த உயர் மதிப்புள்ள இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுள்ளார். அந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று உணர்த்துவதுதான் இந்த ஆவியானவர். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் என்றால் அதை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கினவங்க கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடன்காரன் வீட்டுக்கு முன்னால் நின்று அசிங்கமாக பேசுகிறான், வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறான். அசிங்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க. இதை பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன், அந்த வீதியிலேயே இருக்கிற உங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷன் பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அபிப்பிராயம் வச்சுருக்குறாங்க. அந்த மனுஷன், சே இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க, இந்த குடும்பம் இவ்வளோ அவமானப்படுது, இவ்வளோ கேவலப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த 3 லட்ச ரூபா செக்கை போட்டுட்டு யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த மனுஷன்ட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்டே சொல்கிறாங்க, அந்த கடனை கட்டிட்டேன், தயவுசெய்து நீ ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இப்போ என்ன உணர்வு இருக்கும்? கடன்காரன் வந்தால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கடன்காரன் வந்தால் என்ன சொல்லுவீங்க?
டே அதான் அந்த பெரிய மனுஷன் கட்டிட்டாரடா, அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்கிறது மாதிரி சாத்தானை பார்த்து நீங்கள் சொல்லணும். என்னுடைய பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பெரியவர் என் பாவத்தை தான் மன்னிச்சிட்டாரடா, ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டாரடா, நீ ஏன்டா எனக்கு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை, ஒருபோதும் சொல்கிறது இல்லை. என் ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னு உணர்றதில்லை. நம்ம உணர்ந்தா தானங்க. இது பணம் ஃபாதர், அதை நம்பிட்டேன் ஃபாதர், எனக்குள்ளே இருக்கிற பாவம் போயிருச்சா போகலையா, நான் எப்படி ஃபாதர் நம்புவேன்? அவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையா, எப்படி ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மீட்புக்கு கொடுத்த மிகப்பெரிய விலை அவருடைய இரத்தம். மறந்துடாதீங்க. அவர் சிலுவையில் நமக்காக, நம் பாவத்திற்காக கொடுத்த மிகப்பெரிய விலை இரத்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் நம்மை மீட்க வல்லது, அதுதான் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்க வல்லது, அதுதான் நமக்கு நிறைவான மகிழ்வை கொடுக்க வல்லது. அந்த விசுவாசத்தை நம்புகிற போது நமக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. பாவத்தை, குற்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிற போது ஒருபோதும் நாம் மீட்பு பெற முடியாது. சாத்தானின் ஈட்டுக்கு அதன் போக்கிற்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நமக்கு மீட்பு ஒருபோதும் இல்லை. இறை வார்த்தையை நம்புங்கள். இறை வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், இறை வார்த்தை உங்களை முழுமையாக்கும், இறை வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அத்தகைய ஒரு பிரசன்னம் என்பதை உணர்ந்தவர்களாக, என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு மன்னித்து விட்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இணைந்து பாடுவோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்வே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்வே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். இனி நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கரம் தட்டி. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன்.
பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் இயேசு ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஆண்டவரே, எத்தனையோ மன்னிப்பை நான் பெற்றிருக்கேன்ப்பா, ஆனால் நீங்கள் மன்னிப்பை கொடுத்துட்டீங்கன்னு பல நேரத்தில் விசுவசிக்கிறது இல்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க தந்திருக்கீங்க, அந்த நன்றி இயேசுவே. என் பாவத்தை அன்றே நீங்கள் அந்த கடன் பத்திரத்தை அத்துணையும் ஒழித்து விட்டீர்கள், சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். ஆண்டவரே, உமது அந்த என் பாவத்திற்கு மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த ரத்தத்தை நிமித்தம் எனக்கு மீட்பை கொடுத்துருக்கீங்கப்பா. நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய பாவத்தை கிழக்கு திசை எங்கே இருக்கிறதோ, மேற்கு திசை எங்கே இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தூர எரிந்து போய்விட்டீங்க, தூர அகற்றி விட்டீங்க. நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என் பாவத்தில் ஆண்டவரை உங்கள் கண்ணுக்கு முன்பாக வைப்பதில்லை, நீங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சு விட்டீங்க. இந்த இறை வார்த்தை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நான் எப்போது மனம் திருந்தி மனம் மாறி அதை ஒப்பு கொடுத்து விட்டேனோ, உமது பிரசன்னத்திற்குள்ளாக உம்முடைய கூடாரத்திற்குள்ளாக வந்து விட்டேனோ, என் பழைய பாவ இயல்பு என்னை ஒருபோதும் உறுத்தி கொண்டிருக்கக்கூடாது. அது சாத்தான் எனக்கு கொடுக்கிற ஏமாற்று வேலை. நான் அந்த ஏமாற்று வேலைக்கு ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. நான் அடிமை அல்ல ஆண்டவரே, நான் சொந்த உரிமை குடிமகன், உமது குடிமகன், உமது சொந்த பிள்ளை. சொந்த பிள்ளையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. நான் ஒருபோதும் அடிமையாக அந்த உலகில் சாத்தானுக்கு அடிமையாக வாழ்ந்து விடக்கூடாது. என்னை ஒருபோதும் அப்படி விட்டு விடாதீங்கப்பா. இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பிற்காய் நன்றி, விசுவாசத்திற்காய் நன்றி, இறை வார்த்தையை கொடுத்து என்னை மீட்டெடுத்ததற்காய் நன்றி. என் வாழ்வில் ஆண்டவரை நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, என் பாவம் எப்பொழுது நான் மன்னிக்கப்படுகிறதோ, எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது அன்றே, அப்பொழுதே நான் மனத்துயரோடு வேதனையோடு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த அந்த பாவம் அன்றே மன்னிக்கப்பட்டு விட்டது. உமது தெய்வீக இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நான் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நான் பாவ சங்கீர்த்தனம் சென்றாலும் அன்று என் பாவம் அதோடு ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு நான் புதிய வாழ்வுக்குள்ளாக, புதிய மன்னிப்புக்குள்ளாக, புதிய விசுவாசத்திற்குள்ளாக, புதிய ஆற்றலுக்குள்ளாக உம்மோடு நான் பயணிக்க எனக்கு சித்தமாயிரும் என்று ஆண்டவரோடு பயணிப்போம். ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தெய்வீக நாமத்தில், அந்த தெய்வீக பிரசன்னத்தில், ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம், தொடர்ந்து பலிகளை பங்கேற்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.